பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் சின்னம்மா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கண்மணி இந்த குடும்பத்தோட சாமி மாதிரி. அவ போட்டோவை கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல உடைச்சிட்டு இருக்க. என்ன நினைக்கிற? அவ போட்டோவை உடைச்சிட்டா அவளை இங்க எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல அழிச்சிட்டு மொத்தமா நீ வந்து உட்கார்ந்துக்கலான்னு பாக்குறியா? இதான் உங்க பிரச்சனையே சின்னம்மா. சரியோ தப்போ கண்மணியோட இடத்துலதான் வந்து உட்கார்ந்து இருக்கேன். எனக்கு ஒரு அடையாளம் வேண்டாமா சின்னம்மா? என் வாழ்க்கைய நான் வாழக்கூடாதா? நீங்க வீரா மாமா எல்லாருமே அவளை நினைக்கிறதுல தப்பு எதுவும் இல்ல. ஆனா என் புருஷன் என்ன கட்டினவன் என் பக்கத்துல உட்கார்ந்து அவரு கண்மணி கண்மணின்னு அவ பெரிய சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு எதுக்கு தாலி கட்டணும்? நான் எதுக்கு இந்த வீட்டுல வாழணும் சொல்லுங்க? என்னால முடியல சின்னம்மா, என்னால முடியல. நான் போராடி போராடி பார்த்து தோத்துட்டேன். நான் தோத்துட்டேன். ஒத்துக்கிறேன். நானும் அவர்கிட்ட ஆசையா பேசுறேன். கோமா கூட சொல்லி பார்த்துட்டேன். அவருக்கு புரியுற மாதிரி எப்படி இல்லாம நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. முதல்ல கண்மணி அவர் மனசுல இருந்து எப்படியாவது எடுக்கணும் சின்னம்மா. அப்பதான் நான் இந்த குடும்பத்துல வாழ முடியும். வாழ வெட்டியா திரும்ப வீட்டுக்கு போறதை விட கொடுமை. அந்த குடும்பத்திலே அழாத அழாத அழாத, சொன்னா கேளு. அழாத. இப்ப என் நிலைமை அப்படிதான் இருக்கு சின்னம்மா. அழாத. ஆசை அவர்கிட்ட நெருங்கி போனா கூட என்ன தள்ளி விட்டுட்டு கண்மணி தான் என் பொண்டாட்டின்னு போறாரு. திரும்பி பாக்குற இடம் எல்லாம் கண்மணியோட போட்டோவா இருந்தா அவ நினைப்பு தானே அவர் மனசுக்குள்ள இருக்கும். சொல்லுங்க, நான் பண்றத முட்டாள்தனமாவே இருக்கலாம். ஆனா எனக்கு வேற படி தெரியல சின்னம்மா, தெரியல. அவர் எப்படி இருந்தா கண்மணி நீ எப்படி ஒரு அம்மாவா பாப்பா சொல்லுங்க? எப்போதான் கண்மணிய மறந்துட்டு அவர் என் கூட வாழ்வார்னு சொல்லுங்க. நான் யார்கிட்ட சொல்லி பலப்படுறதுன்னு எனக்கு தெரியல சின்னம்மா, தெரியல. அழாத அழாத, சொன்னா கேளு. அழாத. நீங்களே என்ன புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அழாத அழாத, சொன்னா கேளு. இங்க பாரு, அழாத. இங்க பாரு, அவன் இத்தனை வருஷமா கண்மணிய மறக்காம இருக்கானா? அவன் அந்த அளவுக்கு கண்மணிய நேசிச்சிருக்கான். அவதான் அவன் உசுருன்னு வாழ்ந்திருக்கான். இத்தனை நாளா குடிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு குடிய நிறுத்தி இருக்கான்ல, அதுவே பெரிய முன்னேற்றம் தானே. அந்த மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா கண்மணிய மறப்பான். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நீ அவசரப்படாத, என்ன கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாம் மாறும். கண்ணை தொடச்சுக்கோ, சரியா? இங்க பாரு, இந்த வீட்டுல யாரும் உன்னை விரோதியெல்லாம் பார்க்கவே இல்லை. நீ தப்பு பண்ணா அதுக்குதான் உன் மேல கோவப்படுவாங்களே தவிர மத்தபடி நாங்க எல்லாருமே உன்னை இங்க வாழ வைக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். தைரியமா இரு, பாத்துக்கலாம். அழாத புஷ்பா. அழாத, எல்லாம் சரியாயிடும். அழாத. கண்மணி இறந்து 8 வருஷம் ஆச்சு. கேலண்டர்ல பார்த்த வெள்ளி அவளோட திதி இன்னும் 2 நாள்ல வருது. சாகர வயசாம அந்த பொண்ணுக்கு
இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா இந்த குடும்பம் எப்படி எல்லாம் இருந்திருக்கும். அவ சாவு இந்த குடும்பத்தையே புரட்டி போட்டுடுச்சே. அவளை நினைச்சாலே என் மனசெல்லாம் பாரமா இருக்கு வள்ளி. நமக்கே எப்படின்னா இத ராகவன் எப்படிமா தாங்கிப்பான்? அவனை கண்மணியை மறக்க சொல்லி நாம கட்டாயப்படுத்துறோம், அவனை வற்புறுத்துறோம். அவனால எப்படி முடியும்? அண்ணே, இப்படி சொல்லிக்கிட்டு நாம அழுதுகிட்டே இருந்தா எல்லாருக்கும் எப்படின்னு ஆறுதல் சொல்ல முடியும்? கண்மணியை இழந்தது பெரிய வருத்தம் தான், இழப்பு தான். ஆனா அதுல இருந்து நம்ம எப்படியாவது மாறணும் இல்லன்னு. கனி இருக்கா, அவளுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கான்னா? நாம இப்படி சோர்ந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டா அந்த புள்ளைக்கு யாருன்னு ஆறுதல் சொல்லுவா? நாம தான் அவளை பாத்துக்கணும். மாமா, அக்காவோட திதிக்கு எல்லா ஏற்பாட்டையும் நானே பாத்துக்கிறேன் மாமா. சரிம்மா. பாவண்ண வீரா, அழணும்னு நினைச்சா கூட அவளால அழ முடியாது. அவ நிலைமையெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது. ஒன்னா பிறந்த 3 பொண்ணுங்களும் ஒரே வீட்டுல வாழறதெல்லாம் பெரிய அதிசயம். யாரு கண்ணு பட்டுதோ தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இங்க பாரு, நீ இதெல்லாம் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதண்ணே. அப்புறம் உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? எல்லாம் சரியாயிடும், விடுண்ணே.